ஒவ்வொரு யுத்தமும் வெடிக்கும் போதும் உலக யுத்தமா மாறிருமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கும். அதுக்கு கொஞ்சமும் குறையாம தான் ஈரான், இஸ்ரேலோட யுத்தம் உலக யுத்தமா மாறுமோ அப்படிங்கிற எல்லா சிக்னல்களும் ஜாஸ்தியாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, ஈரானுக்கு இப்ப பெரிய அளவு யுத்த முனையில யார் துணைக்கு இருப்பா? யார் துணைக்கு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. யுத்தம் ஆரம்பிச்சு அது நடக்கும்போது தான் அணியே பலமா சேரும். வருவான்னு நெனச்சவன்லாம் வரவே மாட்டான். வரவே மாட்டான்னு நெனச்சவன்லாம் வண்டியில ஏறுவாங்கிற மாரி யுத்த களத்துல இது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒண்ணு தான். அப்படி இருக்கும்போது, ஈரான நோக்கி இப்ப தாறுமாறா ரஷ்யாலருந்து பெரிய அளவுல ஆயுதங்கள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றார்கள். ரஷ்யாலருந்து விமானம் மூலியமா டெலிவரி நிறைய நடக்குது சமகாலங்கள்ல அப்படின்னு பார்க்கப்படுது. டெலிவரி மட்டும் கிடையாது. முக்கியமான தொழில்நுட்பம் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ஜாமர்கள் பல இப்ப ஈரானுக்குள்ள இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது தான். யுத்தம் வந்தா தப்பிக்கிறக்கு. உக்ரைன் யுத்தத்துக்கு ஆயுதங்கள் குடுத்து ஈரான் உதவுச்சு. அதுக்கு பதிலா ரஷ்யாவும் குடுத்துச்சு அப்படின்னா பெரிய ஆச்சரியங்கள் ஒண்ணும் கிடையாது. இது போக பத்தாததுக்கு எங்களுக்கு எப்படி யுத்தத்துக்கு எதிரா ஆயுதம் குடுக்குறீங்களோ, அதே மாரி நீங்க உலகம் பூரா யுத்தத்த பண்ணிக்கிட்டு தானடா இருக்கீங்க. அந்த நாடுகளுக்கு நாங்க ஆயுதம் குடுத்தா உங்க நிலைமைய யோசிச்சு பார் அப்படின்னு சொல்லி 2 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் வந்தா, ரஷ்யா பயன்படுத்திக்குமா? பயன்படுத்தாதா? அமெரிக்கா மோதக்கூடிய இன்னைக்கு நிலைமையில மோதக்கூடிய இடத்துல ஒரு நாடு அப்படின்னு இத சொல்லலாம். மத்தெல்லாம் இயக்கங்கள் தான். இயக்கங்களுக்கு தந்துப்புட்டான், தீவிரவாத இயக்கங்களுக்கு தந்துப்புட்டான் அப்படின்னு ஐநால போய் நிக்கலாம். ஆனா ஈரானுக்கு குடுக்கறத ஐநால போய் நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்படியே நின்னு தொலைச்சாலும் நான் யுத்தத்துக்கு முன்னாடி குடுத்தேன்ட்டு விலகி ஓடிக்கலாம். இல்ல நீ மட்டும் உத்தமனா அப்படின்னு என்ன வேணாலும் வியாக்கியானம் பேசலாம். ஏன் அப்படின்னா 2 நபர்களும் வீட்டோ அதிகாரத்தோட இருக்கக்கூடிய பயலுக. 2 நபர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது. சொல்லப்போனா தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறதே இவனுங்க தானே! அதனால ஈஸியா கடந்து போயிரலாம். அதனால இது ஒரு பெரிய சம்பவமே இல்ல. அதனால ரஷ்யா இறங்கி அடிக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. பெரிய அளவுல ஜாமர் தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணப்படுது. அது ஈரானோட பாதுகாப்புக்கு. அதே மாரி ஏன் அப்படின்னா, யுத்த காலங்கள்ல அசந்தா ஈரானோட அணு ஆயுதத்தையும் தூக்கலாம். ஈரானோட சுப்ரீம் லீடரையும் தூக்கலாம். என்ன வேணாலும் செய்வாய்ங்க அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரமா இருக்கு. இதே மாரி எதிர் தாக்குதலுக்கு என்ன மாரியான ஆயுதங்கள் இதுவரையும் ரஷ்யா குடுத்திருக்கு அப்படின்னு தெரியல. அத பொறுத்து ஈரான், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வரக்கூடிய விமானங்கள வச்சே இந்தந்த ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாலும், விமானம் வர்றதே இவர்களுக்கு பெரிய பதட்டத்த குடுக்குது. இப்படி பதட்டம் குடுக்கும்போது ஈரான் அடுத்தடுத்து செய்திகள வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது இஸ்மாயில் ஹனியோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிற செய்திகள வெளியிட்டுச்சு. இப்ப இறப்புக்கு யாரெல்லாம் காரணம், அதுல முக்கியமான நபர்கள தூக்கிட்டோம் அப்படின்னு. அது உண்மை, பொய்ங்கிறத கடந்து உள்ளூர்ல உள்ள ஓட்டைய அடைச்சுட்டாய்ங்க அப்படின்னாலே இஸ்ரேல நோக்கி பாயறக்கு ரூட் கிளியர் ஆயிருச்சு அப்படிங்கிற மனநிலைக்கு ஈரான் வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கு வேணாலும் இஸ்ரேல தாக்குறக்கு பல திட்டங்கள் ஈரான் கையில வச்சிருக்கும். ஆயுதங்கள் தயாரா தான் வச்சிருக்கும். நேரம் மட்டும் தான் குறிக்கணுங்கிற மாரி தான். ஏன்னா 2 பயலுகளும் எதிரிகள். அதுவும் காசால யுத்தம் நடக்குது. அதனால தாக்குதல் திட்டங்களும், ஆயுதங்களும், அதுக்கான பேக்கப்களும், ரகசிய பேச்சுவார்த்தை கூட்டணிக்கு இந்த மாரி பல விஷயங்கள் தயாரா தான் இருக்கும். அதனால மக்களுக்கு பெரிய அளவு உள்ளூர்ல உள்ள ஓட்டைகள அடைச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதும், கமேனிக்கு உள்ளூர்ல உள்ள ஓட்டைகள அடைச்ச திருப்தி கிடைச்சாலும் பாயறக்கு தயார் தான். அதனால இப்போதைக்கு 2 சம்பவங்கள் உள்ளுக்குள்ள கிளியர் ஆயிருச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இது குண்டுவெடிப்பு இல்ல, வெளியில இருந்து தான் அட்டாக் பண்ணிட்டாய்ங்க அப்படிங்கிற விஷயத்த ஈரான் ஏஜென்சிகள் ரிலீஸ் பண்றார்கள். அதுக்கடுத்து முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா, அங்க உள்ள போலீஸ் துறையில கமாண்டர் லெவல் ஒட்டுமொத்த அதிகாரத்துக்கும் கீழ உள்ள லெவல்ல உள்ள ஆளு மொசாட்டோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அவர தூக்கி உள்ள வச்சதாக பெரிய அளவுல அங்க இப்ப செய்திகள் பரவுது. அது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை நாங்க இப்ப முடக்கிட்டோம், புடிச்சுட்டோம் அப்படிங்கிறது தான். மொசாட் ஈரானுக்குள்ள வச்சிருந்த நெட்வொர்க் ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு இருக்கார்கள். வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை இது பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, ஈரானுக்குள்ள இஸ்ரேல் இன்னொரு சம்பவத்த வெற்றிகரமா பண்ணிட்டு வெளில வந்துருச்சு. அதுவும் ஹை புரொஃபைல், ஹை டார்கெட்ட முடிச்சுட்டு வெளில வந்துருச்சு அப்படின்னா, இவனுங்க முழுசா அழிச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு லெவல்ல அங்க உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மொசாட்டோட வலையமைப்ப ஒட்டு மொத்தமா அறுத்து எரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது தான். அப்ப 2 ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ஒண்ணு வெடிகுண்டு இல்லப்பா வெளில இருந்து தாக்கிட்டாய்ங்க. அதுக்கு காரணமான நபரும், அதுக்கு உதவி செஞ்சது இன்னும் பல உதவிகள செய்ய காத்துக்கிட்டு இருந்த முக்கியமான கருப்பு ஆட தூக்கிட்டோம். அப்படின்னு 2 சம்பவங்களை பண்ணதுக்கப்புறம், 3வது சம்பவம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு
வழக்கம் போல படம் காட்டுறது, பாதிப்பு இல்லாம அடிக்கிறது, அத செய்யணும். அப்படி இல்லாட்டி பாதிப்போட அடிக்கிறத செய்யணும். இத 2யும் ஈரான் செய்ய தயாராயிருச்சு. அமெரிக்கா குடுத்த 24 மணி நேரமும் முடிய போகுது. எல்லாம் ஒரு சேர தான் வருது. ஆனா இந்த பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா இவன் சும்மா வலிக்காத மாரி அடிச்சாலும் பாயறக்கு தயாரா இருக்கார்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல வெறித்தனமா அடிக்கிறான், நம்ம பாஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு தயாரா இருக்கார்கள். அது தெரியும். ஈரான் வெறித்தனமா அடிச்சுச்சுன்னா, அமெரிக்கா பாஞ்சிரும். பைடன் நிர்வாகத்தோட காலம்லாம் தேவை கிடையாது இங்க. ஒருவேள வலிக்காம ஈரான் ஸ்டைல் இதுவரையும் ஈரான அடிச்ச அதே ஸ்டைல்ல அடிச்சு, அமெரிக்கா விலகி தான் நிக்கும். இஸ்ரேல் விடுமா? அப்படிங்கிறது இங்க முக்கியமா பார்க்கப்படணும். இஸ்ரேல பொறுத்தவரையும், பைடன் இருந்தாலும் சரி, போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் நமக்கு உதவி செஞ்சுருவாய்ங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் இருக்கிறனால, அவர்கள் இத விடுவார்களா? அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிலைமைக்கு விடறக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இந்த மாரி ஒவ்வொரு சம்பவம் தான் பெஞ்சமின் நெதன்யாவோட அரசியல் வாழ்க்கை, அரசியல் காலகட்டத்த நீட்டிச்சுக்கிட்டே போகும். அதனால மனுஷன் எதையுமே விடமாட்டாரு. அதனால மிகப்பெரிய சம்பவங்களுக்கு உலகம் தயாரா தான் இருக்கணும். தயாரா ஆயிருக்கும். ஏகப்பட்ட நாடுகள் பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி தயாரா தான் இருக்கார்கள். ஆனா இது 3ஆம் உலகப் போருக்கு ட்ரிகர் ஆகுமா அப்படிங்கிறது காலம் தான் உணர்த்தும்.